வணக்கம் மாணவர்களே, இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷனில் உள்ள 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்ஸில் உள்ள லேப் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் இது முடியும். டாக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்கு பொருத்தமான எலக்ட்ரோடுகளை தேர்ந்தெடுக்கவும், வெர்டிகல் பொசிஷனில் லேப் ஜாயிண்டில் பிளேட்டுகளை தயார் செய்து அமைக்கவும் முடியும். டாக் வெல்ட் SMAW பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷனில் லேப் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும். குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்டுகளை பரிசோதிக்கவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்டுகளில் லேப் ஜாயிண்ட் செய்வதற்கான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், பிளாட் ஃபைல், bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்களில் லேப் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். 2 10 mm தடிமனான MS பிளேட்களை வெட்டவும். 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலம். எட்ஜஸ்களை ஃபைல் செய்து பிளேட்ஸை சரிபார்க்கவும். லேப் ஜாயிண்டை அமைத்து டாக் வெல்ட் செய்யவும். லேப்பிங் தூரம் 25 mm ஆக இருக்க வேண்டும். அதனால் தட்டுவதன் பிறகு அவற்றுக்கிடையே இடைவெளி இருக்காது. ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் எலக்ட்ரோடுகளை தயாராக வைத்திருங்கள். ரூட் ரன்னிற்கு 3.15 mm எலக்ட்ரோடு மற்றும் 120 ஆம்ஸ் கரண்டை பயன்படுத்தவும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓட்டத்திற்கு 4 mm எலக்ட்ரோட் மற்றும் 160 ஆம்ஸ் கரண்டை பயன்படுத்தவும். ப்ரீ வெல்டிங் ஏற்பாடுகளை பார்த்தோம். SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் பொசிஷனில் 10 mm தடித்த MS பிளேட்டுகளில் லேப் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். வெர்டிகல் பொசிஷனில் வெல்டிங் பொசிஷனரின் வேலையை சரிபார்க்கவும். வெர்டிகல் பொசிஷனில் லேப் ஜாயிண்ட் வெல்டிங் எப்போதும் ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. பிளேட்டின் மேல் விளிம்புகளில் ஒன்று எரிகிறது. முறையான எலக்ட்ரோடு கையாளுதல் மூலம் இதை சமாளிக்க முடியும். லேப் ஜாயிண்ட் மீது வெர்டிகல் பொசிஷனில் உள்ள பீடுகளை டெபாசிட் செய்யும் முறை. 110 ஆம்ஸ் கரண்ட்டுடன் 3.15 mm டயா எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். வெல்ட் மெட்டல் தொய்வடைவதை தடுக்க விப்பிங் மோஷனுடன் ரூட் ரன் டெபாசிட் செய்ய ஷார்ட் ஆர்க்கை பயன்படுத்தவும். சிப்பிங் சுத்தியல் மூலம் டீஸ்லாக் செய்து வயர் பிரஷ் மூலம் ஜாயிண்ட் மற்றும் பீட்களை முழுமையாக சுத்தம் செய்யவும். குறிப்பாக லெக் லென்த்தில் 4 mm டயா கொண்ட மீடியமாக பூசப்பட்ட MS எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் 150 முதல் 160 ஆம்ப் கரண்டை அமைக்கவும். இரண்டாவது ஓட்டத்தை வீவிங் மோஷன் மூலம் டெபாசிட் செய்யவும். இது மோல்டன் மெட்டல் தொய்வடைவதை தவிர்க்கும். எலக்ட்ரோடின் ஆங்கிள் 75 டிகிரி முதல் 80 டிகிரி வரை இருக்க வேண்டும். எலக்ட்ரோட் மோஷன் வெல்ட் அகலத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கவும். இதனால் அப்பர் பிளேட் எட்ஜ் உருகாமல் இருக்கும். வீவிங் மோஷன் மற்றும் அப்வர்ட் டைரக்ஷனில் உள்ள ஆர்க் இயக்கம் சீரான வேகத்தில் இருக்க வேண்டும். பயண விகிதம் நல்ல தோற்றத்துடன் யூனிஃபார்ம் பீடுகளை பெறுவதற்கு சமமாக இருக்க வேண்டும். சரியான பீட் ப்ரொஃபைலுடன் சரியான ஃபில்லட் அளவு பெறப்படுவதை உறுதி செய்யவும்.
வயர் பிரஷ் மூலம் ஜாயிண்டை சுத்தம் செய்து வெளிப்புற குறைபாடு உள்ளதா என பரிசோதிக்கவும். கிரேட்டர் நிரம்பிய பிறகு வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்து ஜாபை அகற்றவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிக்கல் பொசிஷன் 10 mm திக் MS பிளேட்டுகளில் லேப் ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். சூடான வெல்டை பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். ஷார்ட் ஆர்க் லென்த்தை பராமரிக்கவும். எலக்ட்ரோடின் ப்ராப்பர் ஆங்கிள் மற்றும் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ஓவர் டெபாசிஷன் மற்றும் சைடு அண்டர்கட் ஆகியவற்றை தவிர்க்கவும். சரியான பீட் ப்ரொஃபைலுடன் சரியான ஃபில்லட் அளவை பெறுவதையும் டாப் பிளேட்டின் விளிம்பு உருகாமல் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ளவும். அப்வர்ட் டைரக்ஷனில் நகரும்போது ஆர்க்கை உடைக்க வேண்டாம். பாட்டம் பிளேட்டில் உள்ள வெல்டின் டோவில் அண்டர்கட் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஓவர்லாப்பிங் தூரம் பேஸ் மெட்டல் தடிமனை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆய்வின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை பார்ப்போம். சாலிட் இன்க்ளூஷன், ஓவர் டெபாசிஷன், undercut, lack of penetration. மறுபார்வை. இந்த தலைப்பில் நீங்கள் எலக்ட்ரோடின் ஆசிலேட்டிங் மோஷனை பயன்படுத்தி மோல்டன் மெட்டலின் தொய்வை கட்டுப்படுத்தவும். ஃபியூஷன் மற்றும் பெனிட்ரேஷன் இந்த லேப் பகுதியை உறுதிப்படுத்த ரூட் ரன்னை டிபாசிட் செய்யவும். பிளேட்டின் விளிம்புகள் உருகாதபடி செகண்ட் ரன்னை லேப் ஜாயிண்டில் டிபாசிட் செய்து வெல்ட் செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள்.